தெரியுமா நீ தெய்வம் அவன் கடவுள் விட்டு போய் நான் தப்பு பண்ணிட்டு முட்டிக்கிறான் பாரு அதான் நான் முட்டிக்கிட்டேன் அங்க போட்ட மாட்டான்டா பவளபுரி நாட்டுல நாட்டியக்காரி மீனா மீனா மீனான்னு என்னதான் சொல்லுவாங்க. நாட்டி மட்டும் மாற அப்படி இப்படின்னு எதாவது நாட்டியத்தை புக் பண்ண வந்தாங்கன்னா அவங்களையும் அப்படி சைட்ல பாப்பேன். ஆனா ஒருத்தரும் இப்ப வர்றதே கிடையாது. என்னன்னே தெரியலமா. எப்பதான் யாருன்னா புக் பண்ண வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நல்லாவே இருக்க மாட்டேங்கடா சத்தியமா சொல்ல நல்லா இருக்க மாட்டேங்கிறான். என்னப்பா நான் தப்பு பண்ணிட்ட கடை வாங்க தப்பாப்பா உலகத்துல எவனும் கடை வாங்கலையாப்பா அடிக்கிறப்போ வந்து துட்டு கேட்கறாமாவா எங்க ஆத்தா ஏன்னா என்ன பெத்து போட்டா தெரியல வந்தவங்களும் அடிக்கிறாங்க வரவங்களும் அடிக்கிறாங்க என்னடா பார்த்து பண்ண துடு குத்தி கேக்குறான் அவனுக்கு அதிகமா இல்ல மானகட்டு பையன் குத்திட்டு கேக்குறான்னு கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்ல என்னடா குத்திட்டுமே கேக்குறமே அதிகமா இல்ல தூமாடி சாவாண்டா. ஐயோ உண்மையிலே சொல்றேன் கடை ஊத்தலாம் தூமாடி சாதான் கடவான் நல்லா இருக்கும். நாளைக்கு யாருக்கிட்ட வாங்குவேன் எடுத்துட்டு வாங்க அவனை தூக்குதான் விட்டு வாங்கிறேன் விடு மக்கால் போய் கடை ஊத்தி கேக்குறான் ஏனமான இல்லாத யாரா பண்ணுவா. ஏய் அழாதடா அழுதான் எனக்கு பிடிக்காதுடா. பேச முடியலம்மா. ஏன் என்ன உன்னால பேச முடியல? அதுக்கு என்னடா அறிவிறக்கா இல்லையா? இல்ல என்ன வேலை பாக்குற? என்ன பண்ணல? சொல்லு. மடிப்பு கழிது உனக்கு மடிப்பு தான் கழிது எனக்கு எல்லாமே கழிது. நான் என்ன பண்ணுவேன்? நீ காட்டு போற நான் என்ன பண்ணிட்டேன்? என் தம்பிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னடா என்ன எவன் ஒரு பிரச்சனை நான் ஒரு பிரச்சனை போறீங்க என்னன்னு தெரியல பண்ணு பண்ணு போடுறான் போய் நான் என்னது பண்ணுவேன். நீ சிரிக்கிற நிலைமைக்கு ஆகி போச்சு என் நிலைமை. நான் அதுக்கெல்லாம் சிரிக்கலடா சத்தியமா நல்லா இருக்க மாட்டேங்குது. தூங்கும் போது அடிச்சானா? என்னடா தூயின் இருக்கும் போது அடிக்குதா உனக்கே அப்படின்னா நாச்சிடுவேன். என்ன கொடுத்தா என் மாமியார் தூயின் இருக்கும் போது அடிக்கிறான் தூங்காத போது அடிக்கிறான் வாங்கிட்டு தான் வரேன். உன்னை அடிக்கிறேன் வேற அடிக்கிறேன் என்ன அடிக்கிறேன். என்னதான் நடந்தது எதுக்குதான் அடிச்சா என்னதான் விஷயம்? நான் மட்டும் கடை வாங்கணுமா திருப்பி கேக்குறேம்மா. கேட்க மாட்டேனா என்னமா பேசுறா? கடை ஊத்தா திருப்பி கேட்க சட்டை எழுதி வச்சுக்கிறானா? சொல்லு சொல்றேன் பேசுறா. அந்த ஆண்டவன் நாட்டுக்கு இருக்கிறவங்க இல்லாதவனு ஏன் படைக்கிறான்? ஏன் அவனுக்கு சக்தி இல்ல கடவுள் தானே எல்லாரும் பணக்காரன படைக்க தெரியாதா? தெரியுமே. ஏன் இருக்கிறவங்க இல்லாதவனு ஏன் படைக்கிறான்? ஏன் படைக்கிறான்? சொந்த ஓட்டணும் இருக்கிறவங்க இல்லாதவனு கொடுக்கணும். அதான் குத்துட்டு குத்துட்டு கேக்குற பாக்கி அவன்டா வச்சுக்கோ போங்கடா. நீங்களா நாட்டுல வாய்த்து தகுதி இல்லாத குத்துட்டு கேக்குறீங்க. அதனால தாண்டா கோடி கோடியா வாங்கிட்டு வெளிநாடு ஓடி போறாரு. என்ன பண்ணுவேன் இல்ல நியாயமா பேசுறான்டி. இந்த மாதிரிதான் தாலி இறக்குறதெல்லாம் பாப்பேன். எச்சு கையடுறா உண்மையில பொழுக்கணும் துண்டி அடிக்கிறாங்க. ஏட்ரா எங்க அண்ணன் தானே எடு. அதெல்லாம் தொடிக்காது ஏதோ நல்லது. என்னத்து எடுத்து வந்து தொடைக்கிறேன். என் தம்பி பா கொஞ்சம் முன்னோடி அவன் கேக்குறானா ஒரு கடை வாங்கிட்டா நீ கொடுத்துதான் ஆகணும். அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்தா என்ன? இந்த தம்மா குடுக்குறியா? இல்லாதவன் எதுக்கு வாங்குற? சொந்த வாங்கின இந்த நாளா
இல்ல சொல்லிட்டா வாங்குறான் அவனுக்கு அருப்பு இல்ல என்னடா இவன் இல்லன்னு சொல்லிங்கிறான் எப்படி கொட்டுவான் என்ன வேலைக்கு போறான் எவ்வளவு சம்பாதி தெரியாதா வெறும் பாட்டு மட்டும் ஏறி குத்துட்டா பாட்டு குத்துருமாடா பாட்டு குத்துருமாடா இதெல்லாம் சூறாட்டி கேக்குறான் சூறாட்டி ஐயோ நீ வீட்டுக்கிற ஐயோ அவன் மேல இருக்க கோவத்து மேல காட்டாமா தெய்வமே நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் ஏன் இடிக்கிறேன் தெரியுமா நீ தெய்வமே அவன் கடவுள் விட்டு போய் நான் தப்பு பண்ணிட்டு முட்டிக்கிறான் பாரு அதான் நான் முட்டிக்கிட்டேன் அங்க போட்ட மாட்டான்டா என்ன ஊர்ல ஆட மாட்டேங்குது எனக்கு அடங்குதுடா என்ன சொல்றா என் கால போட்டு சொன்னா ஐயோ அவங்கிட்ட பேச்சு என் மூளை குழம்பு போச்சு நான் என் காலு நொஞ்சு உன் காலை சொன்னீங்கன்னு நான் உன் காலை சொன்னி நான் உன் காலை சொன்னேன் ஓ நான் உன் காலம் ஒழுங்கா சொல்லு இன்னொரு சொல்லு வர மாட்டேன் நான் உன் காலம் அவனால எல்லாம் மாறி போச்சு எனக்கு சொல்ல இன்னொரு முறை சொல்லவா நான் உன் காலை சொன்னேன் உதட்டு பாருங்கடி ஐயோ ஐயோ எழுதிக்கிறான் பாரு கடவுள் அதான் எங்க வாடா எங்க குடுறேன் லப்பர் மாதிரி வரும் போடா எங்க போற நீ பாடா ஒண்ணும் புரியல வேணாண்டா சண்டை போடாதடா கேட்டீங்கன்னா கொடுத்துறாரு எடுத்து போடாது என்ன என்ன பண்ண நீ என்ன சொன்ன எடுத்து போடுன்னு எடுத்து போட்டோம் போட தாலி அந்த பையா போடா அப்படியே அதான் நான் தப்பு பண்ணா அழாதடா தப்பு பண்ணல எத்து போட்டா நான் தப்பு பண்ணா யாருமே தெரியல எங்க அம்மா என்ன டைம்ல பெத்தாலும் நான் என்ன பண்ணு இவனு கூட கேட்காது தூங்குறானு எடுத்து போறேன் கீழே என்ன தெரியும் அவனுக்கு ஒண்ணு தெரியாது பப்பு அதான் ஒரு கடன் வாங்கிட்டா குடுக்கறது இல்ல அவன் கேக்குறானா அவன்கிட்ட பேசிட்டு வரணும் நீதான் மாப்பால பேசுறீங்க என் வீட்டான 100 பேர் வரான் 100 பேர் இவன் நாங்கிறான் 100 பேர் வரான் என் தெருவாயில பார்த்து 100 பேரு என்ன 100 பேர் யாரு அவங்க எல்லாம் எனக்கு கடன் கொடுத்தோம் எனக்கு உடம்பு சரியில்ல ஆட்டோ இதுமே வந்து ஊசி போட்டுட்டு வந்து விட்டுருவான் சாப்பிடுவாங்க திராட்சை என்ன சாப்பிட முடியல ஏன் இதெல்லாம் செய்யறான் நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன்ல உயிரோடு வச்சுக்கிறானுங்க அவனுக்கு இன்னொன்னு தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன் நானா வேற லெவல் துரியோதன மாதிரி இப்படித்தான் அப்படிலாம் பேசக்கூடாது போட வரலாம் கேட்காத அவங்ககிட்ட நல்லபடியா அண்ணா நீங்க இல்லங்க நாளைக்கு தரேன் ஒரு மரியாதை பேசிட்டு அவன் மரியாதை பேசுறானா என்னத்தான் துட்டு வாங்கணும் அவன் மரியாதை பேசுறானா பேசுறான் வீட்டாண்ட வந்தா 2 தெரு கேக்குற மாதிரி கத்துறான் துட்டு தட்டியா இல்லையா வாங்கி துண்ணு சொல்ல நல்லா இல்லையா துட்டு கட்டியா இல்லையா கேஸ் போடுண்டா கேஸ் போடு காசுக்கு நீ ஒரு 10,000 செலவு பண்ண நான் ஒரு 10,000 பாக்கலாம் ஏன் செலவு பண்ற அந்த 10,000 அவன் கடாடி அந்த 10,000 அவன் விட்டு போட்டு கடன் வாங்கிவாது அந்த கேஸ் நான் பாப்பேன் கடன் வாங்கியாவது கேஸ் பாப்பேன் அது கூட கடன் தான் அந்த ஆண்டவன் எனக்கு பச்சதே கத்துக்குதான் இதெல்லாம் என்னடி ஊர் உலகத்துல எங்கடி கடன் வாங்கல ஐயா ஒரு கடன் வாங்கிட்டா அடுத்தவனுக்கு பயப்படலாம்னா படிச்சவனுக்கு பயப்படணும் நான் சொல்லிட்டேன் கடன் கொடுக்கறான் யாரு அது வாங்கிட்டு கூட எதிர்பார்த்துக்கிறான் அப்படித்தான் பேசுவான் நான் வேற லவ்லு குத்துடுற நீயா பெய்ந்து குடுக்குற ஆண்டவன் எதுக்கு படைக்கிறான் கடன் கொடுக்குறான் அவன் மனுஷன்
மனுஷன் கடை வாங்குறான் அவன் கடவுள். அது எப்படி கடவுள்? திருவிழா பண்ணாங்க அந்த கடவுள் வந்து 10 லட்சம் ரூபாய் திருவிழா பண்ணுங்கப்பா, வெடிலாம் விடுங்கப்பா, 4 நாள் திருநா பண்ணுப்பான்னு சொல்லிச்சா இல்ல. இவங்களே வீட்டு வாசல் பண்ணி திருவிழா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள், நானும் துட்டு இல்லாத கடவுள் போடுங்க கேட்காதீங்க, நான் கடவுள். ஆமா ஆமா. ஆடு குடுங்கடா, மாடு குடுங்கடா, போய் வேணாடா, ஏங்க போய் சூடு நீங்களாவது ஓட்ட டிவி பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றே போர் அடிக்காது. ஒரு நல்ல டிவி எல்ஏ டிவி ஒன்று வாங்கி வைக்கணும், பாத்துங்க நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. வச்சாச்சும் கூழ் மட்டும் ஊத்திடுங்க ஆத்தாளுக்கு, அதுவும் உப்பு இல்லாத கூழ். ஏன் ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி போடுங்க, துண்ணு வாங்காதுங்க ஆத்தா, அதெல்லாம் பாடாதீங்க. நீங்க மட்டும் நல்லா துண்ணுங்க. எப்படி போடுவான் அந்த தான் போவான், அதுலாம் போய் வர முடியும் பாத்துக்கிறீங்க. அது கிடையாது. நீ வந்து உதாரணத்துக்கு அந்த மாதிரிலாம் நீ உன்னை கடவுள்லாம் சொல்லிக்காத. கடவுள் வேற நம்ம வேற. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அதுக்குதான் ஊதக்கூடாது, நல்லா துணி ஊதி விட்டு எப்படி தாண்டது. இது வர ஒண்ணுமா வரலையே, கால வைக்கிறேன். ஐயோ என்னடா பண்ண, ஐயோ அதுதான் நாட்டாம காட்டு வந்த உடனே சொன்னேன் நான். எங்க அம்மா பேக்ரவுண்டு பெருசு, 2 அடி 3 இன்ச்சு, அவர் 1.5 அடியில எடுத்துன்னு வந்து வச்சு. போன் பண்றேன் சொல்லியா என்ன வேலை பார்த்த கொஞ்சம் நான் தான் தூக்கி விட்டான். அண்ணா அது வேற. இந்த காட்சியோடு நாடகம் முடிந்து விட்டது. நாட்டாமக்காரி எங்க இருந்தாலும் துட்டு கொடுக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நான்றாயே தூக்கும் போடா, என்ன தூக்கும் போ. நீ ஏன் சேரோட வா, துட்டு எடுத்துன்னு கொஞ்சம் படுத்து தூங்கணும். தக்காளி பெற்றதை ஒண்ணு மாட்டிக்குது. ஒரு பார்த்து பண்ணணுமா என்ன பண்ணணும் சொல்லு. ஓடிங்க கதை ஒரு படுத்து எங்கன்னா தூங்குறது தானே. கோழி பயமா ஆர்வம் எடுத்துன்னு வந்து வைக்கத்தானே. நான் நெருப்புலாம் கட்டின்னு ஆடுவானா, அந்த புக் எடுத்து வந்து வெளியே விடு. அந்த சாப்பிட்டு அந்த புக் எடுத்து வந்து விடுப்பா. அது விடாது, அங்க பாரு வேலை, நீங்க பாருங்க பாருங்க. சொல்லுங்க, அதெல்லாம் தப்பு. அது எல்லாம் ஒன்னா வருதா பண்ண எவன் சும்மா என்ன பண்ண போற சும்மா இல்ல. சரி விடு, அதெல்லாம் நம்ம ஒரு பொறுத்தா. என்னமா இது, அவர் எவ்வளவு கடன் வாங்கினாரோ யாருக்கு தெரியும். நிலைமை ஆகுது. நான் எதுல விட்டேன் அதெல்லாம் தான் எடுத்துக்காட்டுனா ஒரு உதாரணம். சாரிமா, எனக்கு மீனிங் புரியல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் இருக்கிறேன், எனக்கு காதல் இருக்கிறேன், யாருமே இல்ல. கல்யாணம் ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீ கரெக்டா பேசுற பாரு, எனக்கு தெரியும். கல்யாணம் யாரு எப்படி பேசுறா தமிழ் கரெக்டா உச்சரிப்பா பேசுற. கல்யாணம் நீ கரெக்டா பேசுற. கல்யாணம் அம்மா தாலி அறப்ப அத்துரு அத்துரு வந்து அத்துரு வா. சுத்தமா எங்க அப்பங்கார எனக்கு குடியில வர குடியில நீ வந்து அத்துரு. ஒரு கோட்டை வாங்கினா ஒன்றே குடிக்கிறோம், அவனா அப்பங்காரனா அப்பங்காரனா. ஒரு பிள்ளைக்காரன் ஒரு 90 தட்டாலா, சரி 90 விடு, ஒரு 45 தட்டாலா, அவனா ஒரு அப்பங்காரனா.
ஆனா நான் குடிச்சா மட்டும் குரங்கு மாதிரி வந்து உட்காந்து. எங்க அப்பங்கார அவன் குத்துட்டு நான் குடிக்க வந்தது. என்னடா இது? என்ன குடும்பம்? நாட்டை வாழ வைக்கிறோம், நாட்டை வாழ வைக்கிறோம். நான் 3 கோட்டை, எங்க அப்ப 3 கோட்டை, ஒரு கோட்டை 6 கோட்டை ஒரு நாளைக்கு, ஒரு கோட்டை 20 ரூபா வரி, 120 ரூபா கவர்மெண்ட் நான் கட்டுறோம். தெரியுமா தெரியுமா? ஆனா அந்த பொம்பளை எல்லாம் கெட்ட குணம் நிறைய இருக்குது. வீட்டுக்காரெல்லாம் குடிச்சோம், ஏன்டா குடிச்சோம், எதிரா குடிச்சோம், ஏன் சண்டை போறீங்க? அவன் ஏன் குடிக்கிறான்? நாடு நல்லா இருக்குன்னு குடிச்சுவாரான். குடிச்சோன்னா கருவாடு மீன் வந்து சண்டை பாருங்க. நாளைக்கு கருவாடு மீன் எல்லாம் வறுத்து வைக்காதீங்க, தொடப்ப கடை எடுத்து அச்சா ஒரு பரவாயில்ல வத்த நாங்க துண்ணுவோம். நாங்க பார்க்காத ஓதியா இன்னைக்கு தொடப்பட்டு லட்சா நாளைக்கு சந்தோஷமா இருப்போம். அதுல நான் சந்தோஷம். அது அச்சுங்களுக்கு தெரியும், வாங்கங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், அது வேற. கடவுளுக்காக செய்யறாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிற நாளைக்கு எனக்கு குழந்தை பிறக்கணும்னு வச்சுக்க. அது பேசாத கடவுள், நான் பேசுற கடவுள். அது நடக்காத கடவுள், நான் நடக்கிற கடவுள். அது வந்து உனக்கு லேட் ஆகும், நான் உடனே தருவேன். நான் நித்யானந்த சாமியார் மேல். யாரு யாரு? நித்யானந்த சாமியார் மேல். நான் யார் தெரியுமா? யாரு? ரஞ்சிதா. அவங்கிட்ட பணம் வாங்கின எவ்வளவு சுத்தமா துட்டே வாங்கல. என் நிலைமை பாருங்க, துட்டே வாங்கல. நான் வேற என்ன என் பெருமொழி கல்யாணத்தை வச்சாங்க. என் பிரிவு மோட்டர் பாய் வாங்கி தரணுமா, 1 லட்சம் ரூபாய் அவங்க இருக்குது. ஏடிஎம்ல போனா வெறும் 2000 ரூபாய், அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்தான் கடமை கம்யூனிட்டி விளம்பரம் பண்ணலாம். 2 வீலர் விளம்பரம் வாங்க 2000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து போ. அப்புறம் மாசமானா கட்டுங்க. நானும் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்து வந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அமிச்சிட்டு அது முழுவதும் ஆகி போச்சு. அதுவும் பையனுக்கு வந்துச்சு. இது வரையும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட இன்னும் கட்டல. ஏன் கட்டல? ஏன் கட்டணும்? மாசமான பணம் கட்டணும். அவன் நோவாது சொல்லிட்டு போட்டான், மாசமானா கட்டுன்னு. கட்டுறதானே? இது வரைக்கும் என் பொண்டாட்டி ஒண்ணுமே மாசமாவல. நான் எப்படி கட்டுவேன்? அதுக்கு நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாசமானா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமானா நான் கட்ட முடியும். நாடோடி எம்ஜிஆர் படம் 3 முறை பாத்துக்கிறேன். அது இல்லடா, மாசமான கட்டுனா மாசமா வருது இல்ல, மாதம் தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டு. 1ஆம் தேதி அரை மென்டலா 1ஆம் தேதி கட்ட சொன்னா எப்ப கட்டுவா? செயல் கலையா? மாசமானா கட்டு, மாசமால கட்ட போறா உட்கார வை. 3000 போட மாசமா கட்ட. ஐயோ ஆமா, ஆயாவியா எத்தி மாசம் 12 மாசம் ஒரு மாசம் வர கோயால ஊட்டி போக மாட்டேன். கேக்குறேன், நீ ஆம்பள தானே? சிங்கம் பண்ணா கூட 2 சால் ஓட்டுவோம். யார் கிட்டா? அங்க ஒரு சொன்னா மாமா. ஏய்டா கட்டா. இரு நான் வரேன். கட்ட. அது கட்ட நான் கரெக்ட்டா நான் தள்ளுவேன் நான். ரொம்ப ட்ரை. அது நீ கொஞ்சம் பேச்ச ஆயிடுங்க. அது கட்ட. மாசமான கட்டனா எனக்கு போய் என்ன பண்ணுவேன்? எத்தனை வண்டியா? சவுண்ட் குட்டியா? நான் வரல ஆடி பார்த்தேன். சரி விடு. எப்படியா நீ தான் சொன்ன டாப்பர்னா என்ன? நல்லா தானே இருந்துச்சா? டாப்பர்னா என்ன மீனிங்? டாப்பர்னா அது என்னடா? என்ன மீனிங் சொல்லு. டாப்பர்னா கூட்டி வைக்கிறோம். யார் கூட்டி கொடுப்பான்? பிராஸ்டியூட் மேல பண்ணுறாங்களா? அது பேராஷூட். அப்ப இது பிராஸ்டியூட்னா தேவடியா. அப்ப நீ தேவடியானா நான் டாப்பர் கணக்கு சேர போய் சண்டால கூட்டி சும்மா காசா என்னப்பா 100 ரூபாய் இது வரல இருப்பா. தேவடியா என்ன கூப்பிடுறாங்க, என்னப்பா சொல்றாங்க? என்ன பிடிக்கிறீங்க? இல்ல நானும் கேட்கலான்னு பார்த்தேன். எக்ஸசைஸ் எல்லாம் பண்றியா? ஜிம்முக்கு போறியா? இல்ல தண்டால எடுக்கிறியா? அதனால மாதிரி தூக்கி நிக்கிறோம். அப்படியா உன்னை பார்த்தா கேரளா தென்னை மரம் மாதிரியே கேரளா போவியா? ஒவ்வொரு 7 ஜோதி போச்சு இருக்காங்க. நான் கூட வாங்கி குடிச்சுக்கிறேன். நான் கூட எக்ஸசைஸ் பண்றேன், ஜிம்முக்கெல்லாம் போறேன். இது ஒன்றுதான் வந்து நான் சொல்றேன் சரியா? சொல்லுமா. தண்டால எடுக்கணுமா? அதெல்லாம் எடுக்காத. சேத்துல தொங்கணுமா? அதெல்லாம் புடிச்சுக்கணும் தோங்கற. அப்ப வயிற்று தூக்கணுமா? டேய் நான் சொல்றத செய். 2 ஊசி வாங்கி தர, போட்டுக்கோ. ஊசில இருந்து பேசுதா? செஞ்ச 10 ஊசி வாங்கி வச்சிருக்கீங்க. தர மாட்டாங்களா? நீ தான் சொல்ல டாபன் சொல்லாத. சரி என்ன புக்கிங்கே ஆளு வரல? நீ அன்னைக்கு புக் பண்ணதுல பாதி அமௌண்ட் எடுத்துக்கணும். அது என்ன பண்ணிட்டு அது கமிஷன் அப்படித்தான் போவான். சரி கூட உனக்கு பார்க்கலாம் தான் வந்தேன். தொழில எப்படி போயிதா? என்னங்க போதுங்க. நான் போதா? போர் அடிக்குது. போர் அடிக்குதா? கணத்துல இருக்கு தனியா போர் அடிக்குது. அது இல்ல ஒரு மாதிரி டல்லா போகுது. டல்லா போகுது. ஏன்னா அடுப்புல ஏறி போறது. இப்போ மோல அடிச்சா இறங்கிச்சுன்னா காசு இல்லையா? அதெல்லாம் இல்லங்க. அதுக்குள்ள வருவா. சரியா போல யாரும் புக்கிங் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. சரி தெருவு அண்ணா எவ்வளவு தராங்க? என்ன ஒரு 5000 வருது. 5000 ரூபாய். அது கூட இங்கிலீஷ் தான் வரும், உனக்கு தமிழ்ல வராது. 5000 ரூபாய் சின்ன பண்ணுவா.